Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு மசாலா பொரி அதாவது காரப்பொரி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் பொரி ஒரு பாக்கெட்டு, வேர்க்கடலை வறுத்தது அரை கப்பு, பொட்டுக்கடலை அரை கப்பு, கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு நசுக்கினது 5 பல், மோர் மிளகா 5, மிளகு ஜீரக பொடி 1/4 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1/4 டீஸ்பூன், பெருங்காய பொடி 2 சிட்டிகை, மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு, கடுகு ஒரு அரை டீஸ்பூன். தேங்காய் எண்ணெயில் இந்த மசாலா பொரி செஞ்சால் நல்ல டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு அது காஞ்சதும் கடுகு, இது தேங்காய் எண்ணெய் சீக்கிரம் காஞ்சிரும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே இந்த மோர் மிளகா, அப்புறம் பூண்டு நல்லா தட்டிக்கணும். அப்போ தான் அது ஈரம் இல்லாமல் நல்லா வறுப்படும். இப்போ இதை வதக்கிட்டு கருவேப்பிலை, இப்போ வறுத்த வேர்க்கடலை, அப்புறம் இந்த பொட்டுக்கடலை, இதையும் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வறுத்துக்கணும். அப்புறம் நம்ம இங்கே வச்சிருக்க மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டுக்கணும். இப்போ இந்த மசாலா கொஞ்சம் நேரம் ஆனதும், ரொம்ப விட்டோன்னா இந்த மசாலா கருகிடும். கொஞ்சம் பச்சை வாசனை போக 2 வதக்கிட்டால் போதும். இப்போ பொரியை போட்டுக்கணும். இது ரொம்ப நேரம் அடுப்பிலே வைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு அப்படியே இந்த பாத்திரத்திலே கொஞ்சம் நேரம் வச்சு கிளறி விட்டோன்னா அப்படியே நல்லா அந்த மசாலாலாம் சேர்ந்துடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பொரி மசாலா பொரி செஞ்சு முடிச்சிட்டோம். இது மஞ்சள் பொடி அதிகமாக வேணுங்கிறவங்க மஞ்சள் கலராக பொரி வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரம்லாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்தபடி நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு கூட அப்புறம் மேலாக போட்டுக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.